أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் படைத்து மண் படைத்து வாழ உயிர்கள் படைத்து அதில் மனித குலத்தை உயர்வாக படைத்த வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் வழியில் எமை கொண்டு செல்ல இவ்வுலகில் ஈருலக இரட்சகராய் வந்துதித்த கண்மணி நாயகம் ரசூலே கரீம் இவ்வுலகில் ஈருலக இரட்சகராய் வந்துதித்த கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை உலகெங்கும் ஓங்கச் செய் யா அல்லாஹ். இலங்கை திருநாடு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிலும் இன நல்லுறவில் மிகப்பெரிய பங்கை வகித்து இந்தியாவின் அஜ்மீர் ஷரீஃபிலே சமாதியுற்று பல்வேறு கராமாத்துக்களை நிகழ்த்தி சமூகங்களிடையே ஒற்றுமையையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஹதரத் ஹாஜா நாயகம் அன்னவர்களுடைய 38வது வருட அருள்மிகு கந்தூரி தினத்தின் இறுதி நாள் மஜ்லிஸ் நிகழ்விலே ஓர் கண்ணியமான நிகழ்வோடு நாம் இந்த இரவு பொழுதிலே சங்கமித்திருக்கிறோம். அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பின் அனுசரணையுடன் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரி நடாத்துகின்ற 19வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2024 இலங்கை திருநாட்டில் சூபித்துவத்தின் மணிமகுடமாக திகழும் எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரியில் அரபு மொழி இலக்கணம், இலக்கியம், இஸ்லாமிய மார்க்க சட்டம், தஃப்சீர், ஹதீஸ், இஸ்லாமிய வரலாறு, அக்கீதா மற்றும் வஹதத்துல் வுஜூத் இறையியலையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை அடிப்படையில் ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மகரிபத் எனும் சூபிச கலைகளையும் சிறப்பாக கற்ற உலமாவுகளுக்கு மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் வழங்கும் மாபெரும் விழாவோடு இந்த தருணத்தில் நாம் சங்கமித்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய ஸ்தாபகரும் அது சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சம்சுல் உலமா, ஈழத்தின் சொற்கொண்டல் ஆரிஃப் பில்லா, ஞானபிதா அல்ஹாஜ் மௌலவி ஏ அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி பஹஜி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி அன்னவர்களுடைய பிரசன்னத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அவையை கண்ணியப்படுத்துகின்ற இந்த நிகழ்வை அருள்மறை வசனங்களை அழகுற ஓதி இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். அதனை ஓதுவதற்காக நாம் அழைப்பது அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய சிரேஷ்ட மாணவன் எம் அப்துல்லாஹ் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا صدق الله مولانا العظيم. 19வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2024 நிகழ்வுகளோடு நாம் சங்கமித்திருக்கின்றோம்.
அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுடைய பிரசன்னத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சங்கை மிக்க உலமாக்களையும் ஹல்ரத் ஹாஜா நாயகம் அன்னவர்களுடைய நேசர்களையும் இந்த வேளையில் நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்விலே அடுத்து ஒரு சிறப்பு உரை இடம்பெற இருக்கிறது. இதனை நிகழ்த்துவதற்காக ஆஷிகுல் ஆரிஃபீன் சங்கைக்குரிய ஹலீஃபா அல் ஜாமியத்துர் ரப்பானியா அளவு கலாபீடத்தினுடைய அதிபர் மௌலவி MA மஜீத் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதி யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வ யா ஷஃபீஅல் முذنبين خذ بأيدينا يا رحمة للعالمين. الحمد لله الذي ظهر وتجلى في صور الكائنات، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم سيد الموجودات وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي الفضل والعنايات. أما بعد. அனைத்துமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبين சர்தாரே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாஉல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும் இன்றைய நாயகர்களான கரீபே நவாஸ் ஹஸரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சர்வாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மற்றும் சில்சிலா சிஷ்தியாவில் உள்ள ஷேகுமார்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர்களான அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. என்றும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா அல் ஆரிஃப் பில்லாஹ் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக புனிதமிகு இந்த திருச்சபையில் சமூகம் அளித்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் பெற சமூகம் அளித்திருக்கின்ற ரப்பானி எண்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு நாள். 2 விழாக்கள். ஹாஜா கரீப் நவாஸ் அன்னவர்களை நினைவு கூறும் ஒரு விழா, மற்றது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் வழங்கும் மற்றும் ஒரு விழா. இன்று நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அல் ஜாமியத்துர் ரப்பானியா, இது அல் குல்லியத்துர் ரப்பானியா என்ற பெயரில் 1980ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி ஹஃபிதஹுல்லாஹ் அன்னவர்கள் 1979ஆம் ஆண்டு மார்க்கட் சதுக்கத்தில் வஹ்தத்துல் வுஜூத் இறைஞானத்தை மக்கள் மத்தியில் போதித்த நேரத்தில் அவர்கள் மீது பொறாமை கொண்ட உலமாக்கள்
அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் மூலம் ஃபத்வா வழங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபத்வாவை இல்லாமல் செய்வானாக. அந்த நேரம் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில உலமாக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். பெரும்பாலான உலமாக்கள் உலக ஆதாயத்துக்காக அவர்களை எதிர்த்தார்கள். எனவேதான் ஆலிம்களை உருவாக்குகின்ற ஒரு அவசியம் ஏற்பட்டது. எனவே அல் குல்லியத்துர் ரப்பானியா என்ற பெயரில் ஒரு கல்லூரியை ஆரம்பித்தார்கள். 1980 ஆண்டு 1 மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அன்று அந்த கல்லூரியில் இணைந்த மாணவர்களில் நானும் ஒருவர். இந்த அருள் நிறைந்த மண்ணில் 44 வருடங்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் குல்லியா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எமக்கென்று ஒரு கட்டடம் கிடையாது. நாங்கள் கல்வி கற்றது பழைய பத்ரியா தக்கியாவின் வராந்தையில் தான். அங்குதான் நாம் கல்வியை ஆரம்பித்தோம். எமக்கு உஸ்தாதுமார்களாக கண்ணியத்துக்குரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களும் மர்ஹூம் ஃபாரூக் காதிரி அன்னவர்களும் அன்று எமக்கு உஸ்தாதுமார்களாக செயல்பட்டார்கள். அவர்களிடமே நாம் கல்வி கற்றோம். இவ்வாறு எமது அல் குல்லியத்துர் ரப்பானியா நாள் செல்ல செல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டு சென்றது. எனவே ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்களின் ஆலோசனையின் பேரில் அல் குல்லியத்துர் ரப்பானியா என்பது அல் ஜாமிஅத்துர் ரப்பானியா என்று பெயர் மாற்றம் பெற்றது. இதுவரை 78 ரப்பானிகள் வெளியாக இருக்கின்றார்கள். இன்று 15 ரப்பானியீன்கள் வெளியாகின்றார்கள். எனவே மொத்தம் 93 ரப்பானியீன்கள் இதுவரை உருவாகி இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு சில நசீபு கெட்ட ரப்பானிகளை தவிர மற்ற அனைத்து ரப்பானியீன்களும் இன்று ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் நிழலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஆலம்களிலும் அவர்களுடன் நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்பதை உறுதி பூணுகின்றோம். இந்த மண்ணில் கல்வி கற்கின்ற ஒருவர் நிச்சயம் அவர் பாடத்திட்டத்தை அவர் பூரணப்படுத்தவில்லையாயினும் இந்த மண்ணின் பரக்கத் கல்வி அவரில் உருவாகும். இந்த மண் அருள் பத்ரியா அருள் முபாரகா, பத்ரியா மண் அருள் நிறைந்த மண். இந்த மண்ணில் இஹ்லாசுடன் எவர் கால் வைத்து கல்வி கற்கின்ற நோக்கத்தில் வருகின்றாரோ நிச்சயம் அவருக்கு எங்கும் கிடைக்காத கல்வி எங்கு கிடைக்கும். இன்று இலங்கையில் உள்ள அரபு கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் எமது பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு சில கிதாபுகள் அங்கு ஓதிக் கொடுக்கப்படுவதில்லை. குறிப்பாக எந்த ஒரு அரபு கல்லூரியிலும் இல்லாத ஒரு கல்வி எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியாவில் போதிக்கப்படுகின்றது. அதுதான் இல்மு வஹ்தத்தில் வுஜூத். ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள் இந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு ஃபத்வா எழுதினார்கள். அல் குர்ஆன், அல் ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இவற்றின் அடிப்படையில் அல் கிப்ரீத்துல் அஹ்மர் என்ற ஒரு கிரந்தத்தை ஃபத்வாவை எழுதினார்கள். இந்த ஃபத்வாவில் இலங்கை, இந்தியாவில் உள்ள உலமாக்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். விசேடமாக அப்துர் ரஹ்மான் அம்பா நாயகம் மன்னவர்களும்
அந்த ஃபத்வாவில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அதுதான் அல் கிப்ரீத்துல் அஹ்மர், ஒரு கிரந்தமாக இருக்கின்றது. அதை நாம் எனது பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கின்றோம். மாணவர்களுக்கு, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நாம் அதை போதிக்கின்றோம். இவ்வாறு எமது கல்லூரியில் கற்கின்ற மாணவர்கள் உலக கல்வியையும் கற்க வேண்டும் என்பது ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களின் விருப்பமாகும். எனவேதான் பாடசாலை செல்கின்ற மாணவர்களை நாம் சேர்க்கின்றோம். 6ஆம் ஆண்டிலிருந்து சேர்க்கின்றோம். சென்ற காலங்களில் 7 வருட பாடத்திட்டமாக இருந்ததை மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் ஆலோசனையின் பேரில் 6 வருடமாக சுருக்கி இருக்கின்றோம். 6ஆம் ஆண்டிலிருந்து நாம் எமது கல்லூரியில் மாணவர்களை சேர்ப்போம். வருடத்தில் ஒரு தரம் தான் சேர்ப்போம். ரமலான் மாதம் முடிந்த பின்னால் நாம் மாணவர்களை சேர்த்துக் கொள்வோம். இந்த வருடம் 27 மாணவர்கள் எமது கல்லூரியில் இணைந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எமது கல்லூரியில் இணையக்கூடிய மாணவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத் அடிப்படை வாதிகளின் மக்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியூர் மாணவர்கள் நிறைய எம்மிடம் கேட்கின்றார்கள், ஆனால் ஹாஸ்டல் வசதி எம்மிடம் இல்லை. இன்றும் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற நாங்கள் உறுதியான ஒரே கட்டடம் இல்லாமல் சிறிய ஒரு கட்டடம் இருக்கிறது. 6 உஸ்தாதுமார்கள் இருக்கின்றோம். 2 உஸ்தாதுமார்கள் தான் அந்த கட்டிடத்தில் கற்றுக் கொடுக்கலாம். ஏனைய 4 உஸ்தாதுமார்களும் எமது பள்ளி வாயிலின் மேல் பகுதியில் கற்றுக் கொடுக்கின்றார்கள். கடும் மழை வந்தால் சற்று பிரச்சனையாக இருக்கின்றது. எனவேதான் எதிர்காலத்தில் எமது ஜாமியாவுக்கு உறுதியான ஒரு கட்டிடம் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்று 15 ரப்பானியன்கள் வெளியாகின்றார்கள். இவர்கள் பட்டம் பதவிக்காக இங்கு ஓதவில்லை. எமது சர்டிபிகேட் அது எமக்கு மாத்திரம் பிரயோசனம் அளிக்கும். சர்டிபிகேட்டுக்காக எங்களுடைய மாணவர்கள் இங்கு ஓதவில்லை. கல்விதான் பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுன்னத் வல் ஜமாஅத் அடிப்படையிலான கல்வி, வஹ்தத்துல் வஜூத் கல்வி, இதை எமது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களாகிய நீங்கள் எமது கல்லூரியில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் பொருளாதாரத்தை எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் கற்றி சிறந்த ஒரு ஆலிமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கின்றீர்கள். நிச்சயம் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எமது கல்லூரியில் கற்கின்ற மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள். பணக்காரர்கள் அதிகம் பிள்ளைகளை சேர்ப்பதில்லை. அவர்கள் உலக கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நாங்களும் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எமது மாணவர்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இன்று எமது ரப்பானிக்களில் அதிகமான மாணவர்கள் வெளியில் சென்று பல பட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எமது ரப்பானிக்களில் ஒருவர் டாக்டரும் இருக்கின்றார், ஒரு டாக்டரும் இருக்கின்றார். அதே போன்று இன்னும் கணனி அறிவில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் உலக கல்வியையும் சேர்த்து நாம் மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எமது கல்லூரியை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நீண்ட நேரம் நான் பேசவில்லை. உங்களுடைய பிள்ளைகளை எமது கல்லூரியில் சேர்த்து அல்லாஹ்வின் சமூகத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 6ஆம் ஆண்டு மாணவர்களை மாத்திரம் நாம் சேர்ப்போம். வருடத்தில் ஒரு தரம் சேர்ப்போம். இந்த வருடம் சேர்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வருடம் நாங்கள் சேர்ப்போம். இந்த வருடம் 15 ரப்பானிக்கள் வெளியாகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வருடம் 9 ரப்பானிக்கள் வெளியாகுவதற்கு
ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். எமது அல்-குல்லியத்துர் ரப்பானியாவில் கற்றுக் கொடுத்தவர்களில் மர்ஹூம் இப்ராஹிம் நதுவி அவர்களையும் ஞாபகம் செய்யாமல் இருக்க முடியாது. எமது கல்லூரிக்காக கடும் பாடுபட்டவர்கள் மர்ஹூம் ஃபாரூக் காதிரி, மர்ஹூம் இப்ராஹிம் நதுவி நவ்வரல்லாஹு வலீஹுமா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். எனவேதான் உங்களுடைய பிள்ளைகளை எமது கல்லூரியில் இணைத்து சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை கற்ற ஆலிம்களாக ரப்பானிக்களாக உருவாக்குவதற்கு நீங்கள் மனதில் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நாளில் நாம் கடும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். 15 ரப்பானிக்கள் வெளியாகின்றார்கள். இவர்கள் தங்களின் இறுதி மூச்சு வரை ஷைகுனா மிஸ்பாஹி அன்னவர்களுக்கு அளவேனும் மாறு செய்யாமல் அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரப்பானியன்களாக வெளியானாலும் இந்த இடத்துடன் எப்பொழுதும் தொடர்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஷைகுனா மிஸ்பாஹி அன்னவர்களுக்கு ஒரு துணையாக இறுதி மூச்சு வரை செயல்பட வேண்டும் என்பதையும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. அநீதியாக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினால் வழங்கப்பட்ட ஃபத்வாவை இல்லாமல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய வரலாற்று பின்னணியும் இங்கு போதிக்கப்படுகின்ற விடயங்களையும் தெளிவாக எடுத்துரைத்தார் ஆஷிகுல் ஆரிஃபீன் சங்கைக்குரிய ஹலீஃபா அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய அதிபர் மௌலவி MMA மஜீத் ரப்பானி அவர்கள். 19வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா நிகழ்விலே இன்று 15 சங்கைமிக்க உலமாவுகள் பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள். அவர்கள் சார்பில் உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அழைப்பது சங்கைக்குரிய மௌலவி MJS முஹம்மது அல்ஜீம் ரப்பானி BST வஜ்ரட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். Salatullah salamullah alal fani rasulillah. Salatullah salamullah alal mahi habibillah. Ilahil khalqu mithlu habab alama an ladal ahbab. Fama'un fil fana'i habab wa halabaqahu ya Allah. Fa'aina ana idha anta bidhati daiman kunta. Fama bintu wala binta wala tabainana Allah. Salatullah alal fani salatullah alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin sayyidina wa maulana muhammadin sallallahu alayhi wa sallam wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Respected and honorable Shaykh Al-Haj Abdul Rauf Misbahi Madallahu Illahul Ali and his beloved Khalifa Ashikul Arifin Al-Haj Abdul Majid Rabbani Tawalallahu Umrah, along with the esteemed lecturers of Al-Jamiatul Rabbaniya
and Al Jamiatul Misbahiyya, and the students currently pursuing education there, as well as the esteemed ulamas, my dear Sufi brothers and sisters. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Today I am very happy to see you all in this holy ceremony. At this moment, I would like to remind some verses from Al-Quran Al-Kareem. Bismillahir Rahmanir Rahim. Ala inna awliya Allahi la khawfun alayhim wa lahum yahzanun. Unquestionably, the awliyas, they don't have any grief. At the same time, they don't have any fear. Alladhine, who are they? Amanu wa kanu yattaqun. They are the mu'minin and they are the muttaqin. Lahumul bushra fil hayati dunya wa fil akhirah. They will attain grace in this dunya and akhirah. La tabdila li kalimatillah. Dhalika huwal fawzul alim. When we examine these verses, many things become clear to us. If we desire to attain grace in this dunya and akhirah, we must follow the path of awliya illahi ta'ala. It begs the question, why is this path so crucial without the following the awliya illahi ta'ala? Because Allahu Jalla subhanahu wa ta'ala mentioned them as a mu'minin. So we won't be able to become a true mu'min without following their path. If we talk about the following the awliya lillahi ta'ala, what does it mean? It means understanding and implementing the true meaning of iman and taqwa as defined by them, not our perception. In here we need to learn, we need to understand the true meaning of iman and taqwa according to their knowledge, according to their idea, not our perception. That's why I am here highlighting this. Today when we observe the Muslim communities in Sri Lanka, we can see them with various kinds of attitudes. Let's categorize them primarily into three groups. The first group, they don't associate themselves with the awliya lillahi ta'ala. Instead, they criticize to celebrate these cultural events. They criticize to celebrate these anniversaries of awliya lillahi ta'ala, and considering it as a shirk, kufr and haram. This group includes Wahhabi and Tabligh Jamaat extremists. In here, it's necessary to reflect on the fact, those who don't celebrate the anniversaries of awliya lillahi ta'ala and don't rejoice in their remembrance, they will struggle to understand the iman and taqwa, and also they will fail to teach the iman and taqwa among the people. If we ask the question about following the awliya lillahi ta'ala to the leaders of these communities, they always say like this, we always follow Al-Quran, we always follow As-Sunnah, so we don't need to follow the awliya lillahi ta'ala. But actually this is totally wrong and against to Al-Quran, because Allah Jalla subhanahu wa ta'ala gave them a title as a mu'mini. So how can a person be a mu'min without following the awliya lillahi ta'ala? There is no possible to this. The terrorist Zahiran and his followers are the great example to these communities. His idea was always against these cultural events. So what about the other communities still in Sri Lanka who are totally against these cultural events? Mark my word, they are the promoters of deviant ideologies. And the second group, in here they have a deep respect to celebrate the anniversaries of awliya lillahi ta'ala. However, they don't fully comprehend the teachings and belief of these figures. They follow Sufi orders, they follow Sufi tariqas like Qadiriyya, Shaduliyya, Rifa'iyya, but their practices are not aligned with the notable Sufi masters like Muhyiddin Abdul Qadir Jilani, Abul Hasan Ali Ash-Shaduli, and Sayyid Ahmad Al-Kabir Al-Rifa'i, Quddisat Asrarahum, who were the founders of these Sufi orders. Because due to lack of understandings and knowledge about their doctrines, one of the primary issues that lead to this misunderstanding is the tendency to overlook the essential objective of these Sufi orders. I think you get my point. First category, they don't celebrate the anniversaries of awliya. So they don't have any ideas about histories of awliyas, about their spiritual states and their doctrines and principles. So they never understand the iman and taqwa. But the second category, they practice dhikr, salawat and awrat, and they explain the histories of awliya and miracles of awliya and their good habits. But
they forget to explain. Mark my word. They forget to explain, and they don't know how to explain their doctrines and principles. They don't know to explain their spiritual states, and they don't know to explain their Sufi theological ideas. They don't have capacity to explain the hikmat, ma'rifat and haqiqat-e Muhammadiyya. So it's vital to recognize that the core purpose of the Sufi orders is to assist individuals in achieving spiritual purification and self-realization, understanding the relationship between the creation and the creator. Finally, closeness to Allah Azza wa Jalla. The painful matter is that the nowadays when we see the sheikhs who are the leaders of these tariqas is also the same. They don't know anything about Wahdatul Wujud. They don't know anything about the Sufism. So the third group, this is the right group we need to follow. They are seen celebrating the anniversaries of Awliya Lillahi Ta'ala and Sufis. At the same time, they clearly and correctly explain the doctrines, explain their principles. That's what we need and want. My beloved brothers and sisters, in 1979, the esteemed spiritual leader Al-Hajj Al-Shaykh Abdul Rauf Misbahi Maddallahu Lillahul Ali embarked on an extensive campaign to disseminate various Sufi philosophies to the public. His teachings were deeply rooted in references from Al-Quran, As-Sunnah and works of Sufi theologies, which were written by the revered Sufi masters. Notable among these were Al-Futuhatul Makkiyah by Al-Shaykhul Akbar Muhyiddin ibn Arabi Qaddasallahu Sirrahul Aziz, Al-Insanul Kamil by Abdul Karim Al-Jili Rahmatullahi Alayhi, and Ihya Ulumuddin by Hujjatul Islam Allama Abu Hamid Al-Ghazali Rahmatullahi Alayhi. These works are not against to Al-Quran. These are based on Al-Quran and As-Sunnah. However, despite the profound insights and wisdom he shared, the Shaykhuna Misbahi faced opposition from the ulamas associated with the All Ceylon Jamiatul Ulama Council. These ulamas, unable to grasp the depth of Sufi teachings, don't have any idea about Wahdatul Wujud, resorted to condemnation. They labeled Shaykhuna Misbahi and his followers as apostates, as murtads and outcasts from the Islam. They have been practicing for over 4 decades until now. All Ceylon Jamiatul Ulama mentioned in their unjust judgment that the Shaykhuna Misbahi and his followers should be killed, and the marriages involving Misbahi's followers will be null and void. After this judgment, thousands of individuals were marginalized and subjected to threats of violence. All of you know, on 7th of November 2006, there was a massive assassination to kill Shaykhuna Misbahi attempt on him. The mass group of people holding guns entered into the GNF office and started to fire. At that time, Shaykhuna Misbahi and his beloved Khalifa were into the room, but Allahu Jalla Subhanahu wa Ta'ala protected him by his willingness. This is a social injustice. For about 45 years, various forms of oppression, such as economical, political, social and educational disparities, discrimination and serious violence incidents we have been practicing here. Because of this unjust judgment, because of their madness, because of their unjust verdict, we have been experiencing for over 45 years. As citizens of this democratic nation, we hold a strong belief in justice and fairness. It's a hope that the esteemed His Excellency, the President, along with the government and court, will recognize the injustice of the current verdict and take appropriate action to rectify it. Thank you. மதிப்புக்குரிய உலமாக்களே, நான் இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எங்களை ஆன்மீக வழியில் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களுக்கும் அவர்களுடைய அருமை ஹலீஃபா ஆஷிகுல் ஆரிஃபீன் அன்னவர்களுக்கும் இன்னும் எல்லா அல் ஜாமியத்துர் ரப்பானியாவின் உலமாக்கள், அதே போல அல் ஜாமியத்துல் மிஸ்பாஹியாவின் உலமாக்கள், அதே போல அத்தனை உலமாக்களுக்கும் மற்றும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் முக்கியமாக
பள்ளி நிர்வாகத்துக்கும் இன்னும் என் உயிரிலும் மேலான இந்த சூபிச சமூகத்துக்கும் இன்னும் யார் யாரையெல்லாம் நாங்கள் மறந்தோமோ அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். அதே போல நாங்கள் எங்களுடைய கபரிலே அடங்கப்படும் வரை இந்த இல்முக்காக, இந்த சூபிசத்துக்காக, இந்த வஹதத்துல் வுஜூதுக்காக பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல அடுத்த கட்டத்துக்கு இந்த இறைஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வருடம் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற உலமாக்கள் சார்பிலே இந்த சூபிச சமூகத்தினுடைய கரை படிந்த வரலாற்றை பிற மொழி பேசுகின்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக கச்சிதமாக தமக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளே இந்த செய்திகளை சொல்லி அமர்கின்ற சங்கைக்குரிய மௌலவி MJS முஹம்மது அல்ஜீம் ரப்பானி அன்னவர்களுக்கு இந்த வேளையில் எமது நன்றிகளை தெரிவித்து இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு பாடலினை இந்த நிகழ்வினூடாக நாம் தரப்போகின்றோம். அதனை வழங்குவதற்காக எமது ஆன்மீக பாடகர் சகோதரர் MFM ஃபிஹாம் அவர்களை அழைக்கின்றோம். ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா, ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா, ஏங்கி ஏங்கி இதயம் தேங்கி கண்கள் கரைந்தேன் நான், ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா, கவலை என்னை மோத ஹாஜா என்றோதி மனதில் மன்றாடி நிற்பேன், கருணை விழி கொண்டு என்னை நீர் நோக்க கவலை கலைந்தோடும் வியப்பேன், ஏந்தெல்லும் நாமமே ஏழையின் நாதமே, அகிலம் சுரக்காத அமுத நீரே அழகு செந்தூர தேரே, விடியும் எழுவானில் படரும் நூரே நிலவின் ஒளி வீசும் பீரே, அன்பில் உருவான இன்பம் ஹாஜா ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா, ஆலம் வேர் போல ஆழப்புதைந்தோடும் அண்ணல் ஹாஜாவின் நேசம், காலம் கடந்தாலும் ஆலம் அழிந்தாலும் வாழும் ஹாஜாவின் வாசம், வாசலை தேடியே வாழுதென் நாவியே, காடு மலை தாண்டி நானும் வருவேன், காதல் கவி மாலை தருவேன், காவல் தடை மீறி காலில் விழுவேன், காட்சி தந்தாலே எழுவேன், உயிரில் உருவான உறவு ஹாஜா ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா, அரிய மெய்ஞான நதிகள் துதியாடும் அழகு பதுரியோரம், அறிஞர் மிஸ்பாகி நிழலில் எந்நாளும் வாழ்ந்து மறைந்தாலே போதும், அண்ணலின் திருமுகம் அறிஞரில் வெளிவரும், கண்ணில் நாம் காணும் காட்சி
காட்சியாவும் ஹக்கில் உருவான கோலம் உன்னில் நான் என்ற உணர்வு நீங்க நாளும் அறிவாயே ஞானம் யாவும் அவன் என்ற உணர்வில் வாழ ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா தேனி தினம் தேடும் ஞானி மிஸ்பாகி விதையில் உருவான பீடம் ஞான மொழி தூவும் தீனின் ஒளி தீபம் ரப்பனியாவில் வீசும் இறையியல் மலர்வனம் இளங்கிடும் நறுமணம் புதிய 15 ஆலிமணியே தொடர்கவும் மார்க்க பணியே குருவின் திருப்பாதம் சுமந்த கனியே துன்பம் தொடராது இனியே அறிஞர் அருள் சூழ வாழ்க நாளும் ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா ஏங்கி ஏங்கி இதயம் தேங்கி கண்கள் கரைந்தேன் நான் ஹாஜா கல்போரமா என்னில் காதல் உண்டாகுமா. அஸ்ஸலாம். வரிகள் மௌலவி என்னும் ஃபஸ்மில் ரப்பானி அவர்கள். இவ்வாண்டு 15 சங்கை மிக்க உலமாவுகள் பட்டம் பெற்று வெளியேற இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரியின் ஸ்தாபகர், அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சம்சுல் ஓலமா, ஈழத்தின் சொற்கொண்டல், ஆரிஃப் பில்லா ஞானபிதா அல்ஹாஜ் மௌலவி ஏ அப்துர் ரவுஃப் இஸ்பாஹி பஹஜி மத்தல்லாஹு லில்லஹு ஆலி அன்னவர்களுடைய கரங்களினால் இப்போது நாங்கள் பெயர்களை அறிவிக்கின்ற சங்கை மிக்க ஓலமாக்கள் பட்டங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே வருகை தந்திருக்கின்ற ஏனைய சங்கை மிக்க ஓலமாக்களும் எழுந்து நின்று இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலிலே நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 66 கீழ் 12 தெற்கு எல்லை வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MF ஃபாசுல் அஸ்ஹப் ரப்பானி டிப்ளோமா இன் IT அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையிலே அழைப்பது மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் இலக்கம் 471 கீழ் 1 புதிய பாதமுலை வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AS நிம்ஜாஸ் அகமது ரப்பானி ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் கிராஃபிக்ஸ் டிசைனிங் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 93 ஹைராத் லேனைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AR அஹசன் அகீல் ரப்பானி டிப்ளோமா இன் IT ரோபோட்டிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையிலே அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 67 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AH சகீசாத் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 47 கீழ் 6 BGM வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MM ரஃப் மஃபாசி ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது புதிய காத்தான்குடி 6 இலக்கம் 11 கீழ் 10 SMT லேன் கர்பலா வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AM சஜாத் அஹ்மத் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 144 கீழ் 13 MCM லேன் பிரதான வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் எம் ஜசீத் நாஜி ரப்பானி HNDஇன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 47 கீழ் 3 BGM வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MJS முஹம்மத் அல்ஜீம் ரப்பானி BSc ரஜரட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 58 நாகையடி அவுலியா லேனைச் சேர்ந்த காதிமுல் அப்தால் மௌலவி ஃபாசில் என் ஜியாதத் நௌசி ரப்பானி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் மற்றும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 141 கீழ் 4 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MM ஷுரைக் அஹ்மத் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளையில் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 144 கீழ் 3 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AM மஃப்தூஹ் முராதி ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 144 கீழ் 5 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MF அத்தீஃப் மிஸ்தாக் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து இந்த வேளையில் நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 6 தாருசலாம் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AH இம்தாத் இலாஹி ரப்பானி டிப்ளமா இன் IT அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் இந்த வேளைகளை அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 34 கீழ் 12 கர்பலா வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MS சித்தார் அஹ்மத் ரப்பானி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 144 கீழ் 5 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MF ஃபத்தூன் வகாஸ் ரப்பானி அவர்களை அழைக்கிறோம். HNT இன் அக்கவுண்டிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அமிந்தளவில் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய 19வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2024 நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த உலமாவுகளுக்கான பட்டத்தினை வழங்கி வைத்த சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து கொண்ட அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் மற்றும் உஸ்தாதுமார்களுக்கும் எமது நன்றிகளை நாம் தெரிவித்து எமது கந்தூரி நிகழ்வினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுக்காக உங்களை நாம் அழைத்துச் செல்கின்றோம். இப்போது துஆ பிரார்த்தனை இடம்பெறுகிறது. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رحمن يا الله. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل على طلعة الذات المتلسم والغيث المتمتم والكمال المكتم لاهوت الجمال وناسوت البصال وطلعة الحق
هوية إنسان الأزل في نشر من لم يزل من أقمت به نواسيط الفرق إلى طريق الحق فصل به ومنه وعليه وسلم تسليما قد ضاقت حيلنا أدركنا يا حبيب الله يا رسول الله انظر حالنا يا حبيب الله اسمع قالنا خذ بأيدينا وحل لنا إشقالنا يا رحمة للعالمين أرنا وجهك الكريم يا رحمة للعالمين أبطل فتوى العلماء الحساد يا رحمة للعالمين اللهم أوصل ثواب ما قرأنا هدية منا إلى روح سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى أرواح آله وأولاده وخلفائه وأزواجه وأصباطه وأحبابه وسائر صحابته رضي الله تعالى عنهم أجمعين وإلى روح سيدي وسندي غريب نواز طائر رسول كتب الهند حضرت خواجہ معین الدین چشتی اجمیری سنجری قدس اللہ سرہ العزیز وإلى روح سيدي وسندي سردار سروار خواجہ فخر الدین چشتی قدس اللہ سرہ العزیز وإلى روح سيدي وسندي خواجہ عثمان ہارونی قدس اللہ سرہ العزیز وإلى روح سيدي وسندي وجدي عبد الجواد العالم الولي قدس اللہ سرہ العزیز وإلى روح سيدي وسندي شيخنا عارف بالله عبد الرؤوف المصباحي الكاتاني مد الله ظله العالي اللهم زدهم تشريفا وتكريما وتعظيما اللهم أعل درجاتهم عندك وأعل درجاتنا عندك يا أرحم الراحمين اللهم اغفر ذنوبنا وذنوب الحاضرين وذنوب المساعدين لهذا المجلس الشريف اللهم استر عيوبنا وعيوبهم واكشف كروبنا وكروبهم واقض ديوننا وديونهم وافتح قلوبنا وقلوبهم واشف أمراضنا وأمراضهم وبارك لنا ولهم في التجارات والمعاملات وفي جميع الأمور واجعلنا وإياهم من الأولياء العارفين الكاملين الواصلين يا أرحم الراحمين اللهم تمم بناء مسجدنا هذا بجودك وبحرمة حبيبك وبحرمة مجلس الشريف يا أرحم الراحمين ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله